ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறனை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நிறனை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். தேவன் அருளி சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரு கிருபைகளுக்காய் ஆயுள் பொழுது ஸ்தோத்திரம். அவர்களுக்காய் ஆயுள் பொழுது ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்,
ஆண்டவரை போற்றுவே. நன்றி 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 நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றிடுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. ஓ நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. ஓ நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. ஓ நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவே. ஆதி அந்தமில்லாம் அநாதி தேவனே அடைக்கலமானே எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லாம் அநாதி தேவனே அடைக்கலமானே எனக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே. என்னையே துதித்திடுவே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே. என்னையே துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா. வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா. வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமு காக்கும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. நித்தமு காக்கும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே. அல்லது வானேவும் வாக்குகளே என்னையே துதித்திடுவே. வல்ல தேவனேவும் வாக்குகளே என்னையே துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா. வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா. வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமு காக்கும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. நித்தமு காக்கும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. தாயினு மேலாய் அன்பு கூர்ந்தி தந்தை மூலமாய் சுமந்தீரே.
தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தன்னை போலமை சுமந்தீரே. இவனை தந்தவும் அன்பினகே நாம் என்னையே துதித்திடுவே. இவனை தந்தவும் அன்பினகே நாம் என்னையே துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமக்கே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமக்கே. நித்தமும் காக்கவும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. நித்தமும் காக்கவும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமக்கே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமக்கே. நித்தமும் காக்கவும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. நித்தமும் காக்கவும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. உன்னதருந்த மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதருந்த மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையினாலே என்னையே துதித்திடுவே. இயேசுவே உந்தன் வருகையினாலே என்னையே துதித்திடுவே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமக்கே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உமக்கே. நித்தமும் காக்கவும் கிருபைகளே என்னையே துதித்திடுவே. 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 Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Hallelujah. கர்த்தருடைய கரங்களோடு கூட நடத்துகிறதற்காக தேங்க்ஸ் பண்றோம் ஆண்டவரே. இந்த கால வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக அழைத்து செல்வீராக.
உங்க மகிமைக்குள்ளாக எங்களை அழைத்து செல்வீராக. தேவனுடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது 142வது சங்கீதத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 142. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 7 வசனங்கள் இருக்கிறது. இந்த 7 வசனங்களையும் வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் இயங்கும் போது நீ என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழியிலே மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என் பின் தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் என்பதே. பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த 142வது சங்கீதத்தை ஸ்தோத்திரம் எழுதியவர் சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீது வாழ்க்கையிலே நடந்த அநேக விஷயங்களை ஸ்தோத்திரம் நாம் அறிந்திருந்தாலும் இங்கே ஸ்தோத்திரம் அவருடைய பின்னணி, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் கெபிக்குள் தாவீது பாடின ஒரு பாடல் தான் இந்த பாடல். சங்கீதம் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வாசிங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் வாசிங்கள். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். ஸ்தோத்திரம். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:4. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் காத் ஊரானாகிய என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம் இந்த கோலியாத்தை இங்கே சொல்லுகிறார்கள்.
நீங்கள் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 படிங்க. 1 தாவீது ஒன்னா ஆ 1 சாமுவேல் 22:1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி ம். அதுல்லாம் எனும் கெபிக்கு போனான். அதுலாம் என்கிற கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு ம். அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். திரும்ப படிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி ம். அதுல்லாம் எனும் கெபிக்கு போனான். ம். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு ம். அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். பாருங்கள், ஸ்தோத்திரம். அப்படி தப்பி ஓடுகையில் அவரிடத்திலே அப்போ போகிறார்கள். சகோதரரும் ஸ்தோத்திரம் தகப்பன் ஈசாயும். அப்போ இது எப்பன்னா அந்த பட்டத்துக்கு வந்த பிறகு சவுலுக்கு தப்பி ஓடுகிற அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் சவுலுக்கு தப்பி ஓடும்போது அவன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நடக்கிறது. ஆனாலும் அந்த நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் தாவீதுக்கு மேலே எல்லாருக்கும் நல்ல விருப்பம் வந்து அவரோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள், இணைந்து காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த காலங்களிலே ஸ்தோத்திரம் தாவீது கூட போய் சேர்ந்தார்கள். ஆனால் தாவீது வந்து அவங்கள வந்து ஸ்தோத்திரம் ஒரு ராஜாவினிடத்திலே அவனுக்கு எதிரி தான், தாவீதுக்கும் சவுலுக்கும் எதிரி தான். அப்படிப்பட்ட அவங்களுடைய கஸ்டடியில் கொண்டு போய் அவங்கள கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் அவர்களை அந்த இடத்துல வந்து கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது அது ஒரு சரித்திரமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ குடும்பம் தாவீது குடும்பம் இங்கே இழக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. சரி, அது அப்புறம் ஸ்தோத்திரம் தாவீது அந்த அதுக்கு முன்பாக எழுதப்பட்ட சங்கீதம் தான், அந்த அதுலாம் கெபிக்குள் வந்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 142வது சங்கீதம். அல்லேலூயா. அந்த சங்கீதத்தை அந்த இடத்துல அவர் பாடுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே வசனம் 4 படிங்கள் பார்க்கலாம். வசனம் 4, 142:4. வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. என்னை அறிவார் ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலை வரும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம அவஸ்தைப்படுவோம். ஒருத்தரும் நம்ம விசாரிக்க மாட்டாங்க. தெரிந்தவர்கள் 1000 பேர் இருந்தாலும் ஸ்தோத்திரம் யாரும் நம்ம வந்து பார்க்க மாட்டாங்க, நம்ம விசாரிக்க மாட்டாங்க, நம்ம என்னன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்போம், ஆவலா ஸ்தோத்திரம் என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா, விசாரிச்சாங்களா அப்படிலாம் சொல்லுவோம். ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம மனசு நொந்து போவோம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் எனக்கு விசாரிப்பார் இல்லை, யாரும் இல்லை என்று கலங்குகிறார்கள். ஆனால் தாவீது பாருங்க, எவ்வளோ அருமையாக இருந்த மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் விசாரிப்பல் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். பாருங்க, நல்லா தான் இருந்தார், அருமையாக இருந்தார். சோதனானாலும் நல்ல ஜெயிக்கிற ஒரு மனுஷன் கிடைக்கும், நல்ல ஜெயிக்கிற மனுஷன்தான். ஆனாலும் அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்கள் அவர் என்ன செய்த அந்த இடத்துல கொண்டு போய் தள்ளுகிறது. தள்ளி இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, என்னை விசாரிப்பார் இல்லை. அல்லேலூயா. சோதரா பாருங்கள், எவ்வளோ அருமையாக வேதனைப்பட்டு சொல்கிறார் பாருங்க. விசாரிப்பார் எனக்கு யாரும் இல்லை என்று அந்த அதுலாம் கெவிக்குள்ள இருந்து அவர் வேதனைப்படுகிறார், கத்துகிறார், கதறுகிறார், ஜெபிக்கிறார், அழுகிறார், புலம்பிதான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார், பாடி மகிமைப்படுத்துகிறார். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலை நமக்கு நிறைய சூழ்நிலை வரும். நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் வரும். சோதனம் பெரிய குடும்பங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அது வரும், சாதாரண நிலைமையில் இருந்தவங்களால் வரும், ஒருத்தருமே இல்லைங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சூழ்நிலை வரும். ஏன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் சோதனம் பிறருடைய அந்த ரெஸ்பான்ஸை தான் எல்லாரும் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களே தவிர தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு தனக்காக வாழணும், நாமும் தேவனும் ஒன்றாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இது இல்லை. எல்லாரும் மற்றவங்களே சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கைனா இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது. சோதர புருஷன் மனைவியை சார்ந்து கொள்கிறார், மனைவி புருஷனை சார்ந்து கொள்கிறார், நண்பர்கள் நண்பனை சார்ந்து கொள்கிறார்கள், காதலன் காதலியை சார்ந்து கொள்கிறாள். எப்படியோ பாருங்க, எல்லாம் யாரையோ ஒருத்தர் சார்ந்து தான் ஒரு விஷயம் நடக்கிறது. யாரும் தனித்தவர் இருக்க முடியல. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஒருத்தரும் இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் சோத்திரம் வெறுக்கப்பட்டு அவர் ஒரு தனி இடத்துல வந்து இந்த சங்கீதத்தை பாடுகிறார். எவ்வளவு அதிசயமான கிருபை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க 7ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். என்னுடைய ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். நீதிமான்கள் அதை சூழ்ந்து கொள்வார்கள். பார்த்தீங்களா, தேவனுடைய தயவு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது நீதிமான்கள் அவனை சூழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் தேவ தயவு என்று சொல்லுகிறது நம்மை விட்டு கடந்து போகும். தேவ தயவு நம்ம விட்டு கடந்து போயிடுது. சோத்திரம். அந்த தயவு கடந்து போகும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் நிறையா செழிப்பு குறைந்த ஒரு ரெஸ்பான்ஸ் குறைந்த ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளே உருவாகும். அந்த தேவனுடைய தயவு என்று சொல்லுகிறது சோத்திரம் எல்லாருக்கும் கிடைக்கப்படுவதில்லை. சோத்திரம். பாருங்கள், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். படிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அந்த இடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரர் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அவனோடு இருந்தார்கள். ஏறக்குறைய 400 பேர் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. அல்ல யாரு, எப்படிப்பட்டவங்க? மைக்கில் சொல்லுங்க, மைக்கில் படிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், மைக்க கையிலே வச்சிருங்க, கீழே வைக்காதீங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், பாருங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா, சோதரம். ஆனா இங்க நம்ம மேல படிச்சோம், நீதிமான்கள் தான் ஆண்டவர் தயவு செய்யும்போது சூழ்ந்திருப்பாங்கன்னு. இப்ப இந்த 400 பேரை எப்படின்னு சொல்றது? சொல்லுங்க, இவங்கெல்லாம் நீதிமான்கள் சொல்ல முடியுமா? சோதரன். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, ஸ்தோத்திரம், ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. அடுத்தது பாருங்க, லாஸ்டா சொல்லும்போது முறுமுறுக்கிறவங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா, சோதரம். இதை விட வேற அவருக்கு தண்டனை என்ன வேணும்? ஏற்கனவே கெபிக்குள்ள வந்திருக்கிறாரு. கெபிக்குள்ள வந்தவரிடத்துல முறுமுறுக்கிறவங்களும் கூட வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, கெபிக்குள்ள தனியா இருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரு. ஆனா கூட இந்த முறுமுறுக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அதுதான் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ். முறுமுறுக்கிறவங்க எப்போதும் தாவீது கூட முறுமுறுக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒடுக்கப்பட்டவங்க, ஒன்றும் இல்லாதவங்க, ஏழ்மைகள், இப்படி அவங்க கூட இருப்பாங்க. இருந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். தாவீதுக்கு ஏற்கனவே பயங்கர நெருக்கம். அந்த நெருக்கத்தில் இவங்களும் கொஞ்சம் சேர்ந்த நெருக்கத்தை கொடுக்குற ஒரு பிள்ளைகள் தான் இந்த 400 பேர். ஸ்தோத்திரம். இந்த 400 பேரும் சில நேரங்களில் நமக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கிறவங்களும் இப்படிப்பட்ட சில சூழ்நிலையில் நம்ம மாற்றிடுவாங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள் எப்படி. ஸ்தோத்திரம். அவங்க கூட இருக்கிற 3 கூட்டத்தார், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அடுத்தது முறுமுறுக்கிறவர்கள். இந்த 3 கூட்டமும் மோசேக்கு பின்னாடி இருந்தது. ஸ்தோத்திரம். மோசேக்கும் பின்னாடி இருந்த முறுமுறுத்து வந்தாங்க, சங்காரத்துனா அழிக்கப்பட்டார்கள். இதே போல தான் இன்னைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களிலே அவ்விதமாய் காணப்படுகிறார்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கரெக்டாக இருப்பாங்களான்னு பார்த்தா கரெக்டாக இருக்க முடியும். எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில் தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு தொழில் துவங்குற இடத்துல ஒரு ஸ்தோத்திரம், ஒரு குரூப்பாக எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அந்த இடத்துல ஃபேமிலியில், இந்த மாதிரி சபைகளில், இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவர்கள் நிறைய பேர் இன்றைக்கும் இருந்து ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த திருச்சபைகள்லாம் இன்றைக்கி இயங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சார், ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாய் கவனிங்கள். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் நபர்களை கொண்ட தாவீது அந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்திருப்பார் என்று பாருங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 13:6 படிங்க. சங்கீதம் 13:6 படிங்க. சங்கீதம் 13:6.
சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் என்ன செய்வேன்? பாடுவேன். ஸ்தோத்திரம். எப்படி சங்கீதக்காரன் அவர் அதை நன்மையாக எடுத்துக்கொண்டார். சோதரன் நன்மையாக எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். எப்படியும் என் கூட 4 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சார் 119:17 படிங்க. 119:17. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். உம்முடைய அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உம்முடைய வசனத்தை கைக்கொள்வேன். ஸ்தோத்திரம். அப்போ உமது அடியேனுக்கு நீ அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். வசனங்களை நான் கைக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும், எத்தனை நபர்கள் அப்படி இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும், எத்தனை முறை தள்ளப்பட்டிருந்தாலும், விசாரிப்பார் இல்லாமல் போனாலும், சோதனம் ஆண்டவர் இந்த இடத்துல தாவீதுக்கு ஏற்றது போல இந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? திரும்ப படிங்க. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். ஏன்னா இப்ப யாருமே இல்லை பார்த்தீங்களா? அதனால உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அதனால அனுகூலம் பண்ணுகிறவர்கள் இல்லாம நம்ம வசனங்களை சில நேரங்களில் கை கொள்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால அனுகூலம் பண்ணுகிறவர்கள், நமக்கு சோத்திரம், நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள், நம்ம கூட இருக்கிறவர்கள், நம்ம கூட இருந்து நம்மை தேற்றுகிறவர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் நம் மத்தியில் இருக்கும்போது தான் சோதரம் பிழைப்பதற்கு ஏதுவாக சோதரம் ஆண்டோடைய வார்த்தைகளையும் நம்ம கை கொள்ள முடியும். அல்லேலூயா. சோதரம். இப்பொழுது நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 142:2 படிங்கள. சீக்கிரம் படிங்க. 2 படிங்க. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுவேன். அவருக்கு முன்பாக என்னுடைய சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அவருக்கு முன்பாக என்னுடைய நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பாருங்கள் சோதரம். இவரு அப்பா அந்த இடத்துல இவ்வளோ நபர்கள் இருந்தாலும், இத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும், அவர் அந்த சஞ்சலத்தோடு தான் அங்கே இருக்கிறார், நெருக்கத்தோடு தான் அங்கே இருக்கிறார். அதை தேவ சமூகத்திலே வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த 2வது வசனத்திலே சொல்லுகிறார். அடுத்து நீங்கள் படிக்க பார்க்கலாம். யோபு 14:1 படிங்களேன். 14:1. யோபின் புஸ்தகம் 14:1. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷனும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அந்த சஞ்சலத்திலிருந்து யாருமே தப்ப முடியாதுன்னு சொல்றார். யோபு சொல்லும்போது சொன்னாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் சஞ்சலத்தினால் அவதிப்பட்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா பாவத்தில் தானே பிறக்கிறான். அந்த பாவம் அவனை விடுறதில்லை. அவனை எப்படியாவது சில நேரங்கள்ல அவனை கொடுமைப்படுத்தி, அவனை நிந்திக்க வச்சு, அவன் நெருக்கத்தை கொண்டு அவன் வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளத்தை அவன் சந்திக்கிற அளவுக்கு அங்கே உருவாகிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே யோபின் புஸ்தகம் 17:7 படிங்க பார்க்கலாம். 17:7. இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. என் அவயவங்கள் எல்லாம் நிழலை போல் இருக்கிறது. சோதனை அவயவங்கள் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாம் நிழல் போல தெரியுது. அந்த சஞ்சலத்துல எதுவும் இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலிங் இல்லாம சஞ்சலத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை யோபுனுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபு கூட அப்படிப்பட்ட காரியத்தை பயன்படுத்துறாரு. பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 36வது வசனம். 42:36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. இதெல்லாம் எனக்கு எப்படி நேரிடுகிறது? விரோதமாய் நேரிடுகிறது. படிங்க.
அப்பொழுது ஆ, ரூபன் தன் தகப்பனை பார்த்து, ஆ, அவனை என் கையில் ஒப்புவியும், ஆ, நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். ம், அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். ம், அதற்கு அவன், என் மகன் உங்களோடே கூட போவதில்லை. ம், அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். ம், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் ம். நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் என்றான். பாத்தீங்களா? என்னுடைய ஸ்தோத்திர ஜீவன் சஞ்சலத்தோட பாதாளத்துல பாதாளத்தில் இறங்க இறங்க பண்ணுகிறீர்கள் என்று அவரே சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திர யாக்கோபே சொல்றாரு. இந்த சஞ்சலம் என்று சொல்லுகிறது நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனாலும் இவர் வாயினால இவர் சொல்றாரு. யாக்கோபு தன் வாயினால சொல்லுகிறார், இந்த சஞ்சலத்தை நான் சஞ்சலத்தோட என் நரம்பேர் பாதாளத்துல இறங்கும் என்று சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவருக்கு அந்த நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் அவர்கிட்ட இருந்திருக்கு அந்த காலங்களில். ஸ்தோத்திரம். அப்போ அந்த வியாதி உள்ளவனாய், கேடு உள்ளவனாய், ஸ்தோத்திரம், நான் பாதாளத்தில் இறங்கணும்னு சொல்லி அவர் அப்படிப்பட்ட ஃபீலிங்கில் பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் திரும்ப படிங்க, இந்த ஆதியாகமம் 45:5-7 படிங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்னை இங்க கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம் என்று சகோதரர் யோசேப்பு சொல்றாரு. ஆனால் இந்த யாக்கோபு அந்த மாதிரி சில இடங்கள்ல அப்படி பண்ணார். ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கிறார். இதே சூழ்நிலை வச்சு திரும்பவும் சொல்றார். அந்த சஞ்சலத்தோட ஸ்தோத்திரம், நான் பாதாளத்தில் இறங்கணும் அப்படிலாம் சொல்றாரு பார்த்தீங்களா? அது மறுபடியும் சொல்றார். அவர் மறுபடியும் சொல்றதுனால அவர் யாக்கோபு இவ்வளோ பெரிய வார்த்தையை அவர் அறிக்கை பண்ணதுனால, நல்லா கவனிங்க, அதில் என்ன நடந்துச்சுன்னா, அவர் சாகும் வரைக்கும் வியாதி உள்ளவராக தான் இருந்திருக்கிறார். சாகும் வரைக்கும் வியாதி உள்ளவராக இருந்து தான் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா 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 நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்னை சஞ்சலப்படுத்துறாரு, என்னை வேதனைப்படுத்துறாரு, என்னை நொறுக்கிறாரு, என்னை அது பண்ணுறாரு, இதை பண்ணுறாருன்னு சொல்லி அந்த அறிக்கை பண்ணுகிற அந்த வார்த்தையே நமக்கு உபத்திரவங்களை கொண்டு சேர்த்துரும். அதனால் யாக்கோபு இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி அவர் சூழ்நிலையை பாருங்கள். அவர் அறிக்கை பண்ணதுனால அவர் கடைசி வரைக்கும் வியாதி உள்ளவராக தான் இருந்திருக்கிறார். வியாதியோடு இருந்து தான் மரிச்சிருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், என்ன வந்தாலும் நன்மைக்கு தான் ஆண்டவர் கொண்டு வருவார். சங்கீதக்காரன் அப்படி சொன்னார். அவரும் அந்த மாதிரி வியாதி உள்ளவராக தான் மரித்தார். ஆமாம், கடைசி வரைக்கும் அவர் படுக்கையில் இருந்து தான் தாவீது என்ன செய்தார்? மரித்திருக்கிறார். வியாதி தான் மரித்தார். சோதரன் தாவீதும் வியாதி தான் மரித்தார். சோதரன் யார்? யாக்கோபும் வியாதி தான் மரித்தார். நான் எப்போதும் சஞ்சலப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் குத்தப்படுறேன், ஒடுக்கப்படுறேன், சும்மா நம்மே சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அது நம்ம படுக்கையில் விட்டுறோம். சோதரன் அது நம்ம படுக்க வச்சிடும். ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து என்ன பயன் சொல்லுங்கள்? ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரும் இப்போ இப்படியே சொல்லிட்டு போனால் சோதரன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு. ஆனால் இங்கே இவர் என்ன சொல்றாரு பாருங்க, எப்போ பார்த்தாலும் சஞ்சலம் தான். சஞ்சலம். யாக்கோபுக்கு சஞ்சலம், யோபுக்கு சஞ்சலம், எல்லாருக்கும் சஞ்சலம் தான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் இந்த சஞ்சலப்படுறேன்னு சொல்லி முடிவு காலங்களில் வியாதி உள்ளவராக எல்லாம் மறிக்கிறாங்க. யாரும் சுகமாக போகல. எல்லாம் வியாதிப்பட்டு பல நாள் படுக்கையிலிருந்து, பல நாள் வேதனையிலிருந்து, அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க? அந்த பிரச்சனை ஆண்டவருடைய ராஜ்யத்தை போய் சந்திக்கிறாங்க. அது வரையிலும் பாருங்க, சஞ்சலம் சஞ்சலம், ஒரே போராட்டம். அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 30:5. தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊரானால அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவன் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
பார்த்தீங்களா? தாவீது அதுக்கப்புறம் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சோதனம் அன்னைக்கு பயங்கரமான சஞ்சலத்தில் இருந்த தாவீது இப்போ அவரை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவங்கள ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லி கேட்டு ஃபாலோ பண்ணி அவங்களை மீட்டு கொண்டு வரார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வேலை அப்படிப்பட்ட வேலை தான். ஸ்தோத்திரம். 30ஆம் வசனம் படிங்க. 18-19 படிங்களா? 30ஆம் அதிகாரத்தில் 18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. அதான் பாருங்க, ஒன்னும் குறைபடல, எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். சோதனம். அவன் என்ன கொண்டு போனானோ அத்தனையும் ஒன்று கூட இழக்காம எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். அடுத்த ஒரு வசனம் படிங்க. 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 1:15 படிங்க. 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. இப்போ இவங்க அந்த அம்மா என்ன சொன்னா, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அது எதனாலன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என் இருதயத்தை நான் ஊற்றி இருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு பாரத்தோடு இருக்கேன், அந்த அளவுக்கு நான் வேதனையில் இருக்கேன். ஏன்னா அந்த நிந்தை என் இருதயத்தை பழக்கிறது. அதனால நான் இப்போ இருதயத்தை நான் தேவ சமூகத்தில் ஊற்றிட்டேன்றேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதுனா நமக்கு பிடிக்காது, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஏதாவது போராட்டம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் என்ன செய்வாங்க, இருதயத்தை ஊற்றி அழுது கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அன்னாளுக்கு பெனிநாள் வெளியில் இருக்கிறான். பெனிநாள் புருஷனோட பலி செலுத்தி வெளியே இருக்கா. ஆனால் அன்னாள் மாத்திரம் உள்ளே கதறான். யோசிச்சு பாருங்கள், அன்னாளுடைய நெருக்கம். அந்த நெருக்கம் வரும்போது தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம், நெருக்கம் வந்தால் தான் கடவுளை தரிசிக்க முடியும். இல்லைன்னா யாரும் கடவுளை என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்போ அண்ணாளுக்கு நெருக்கம் வந்துச்சு. இப்போ ஆண்டவர் சமூகத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்தோத்திரம். நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. சொல்லுங்கள், நான் எப்படிப்பட்ட ஸ்திரீ? ஆமாம், என் இருதயத்தை நான் சமூகத்தில் ஊற்றிட்டேன் என்னெல்லாம் சொல்லி அங்கே ஏலியினிடத்தில் பேசுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 62:8 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 62:8. சங்கீதம் 62:8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் அவங்க தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். பார்த்தீங்களா, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறதும் நமக்கு தேவையான ஒரு ஜெபம். நம்முடைய நிந்தை நீங்க வேண்டுமானால், நம்முடைய பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிற அனுபவங்கள் நமக்கு வேணும். இந்த காரியத்தை தாவீதும் செய்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது செய்திருக்கிறார், அன்னாள் செய்திருக்கிறார்கள். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அந்த அனுபவம். அல்லேலூயா, சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. 12வது வசனம் படிங்க. 12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, பாருங்கள் சோதரம், அவங்க இருதயத்தை ஊற்றினாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் பாருங்க, ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. சோதரம். பார்த்தீங்களா, அவங்க இருதயத்தை ஊற்றினாங்க. ஆண்டவர் எதை ஊற்றினார்? ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். மரண தண்டனைக்கு ஆளானார். மரணத்தின் அகோர தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 22:39 படிங்க. லூக்கா சுவிசேஷம் 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள்.
அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் முழங்காற்படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இங்கே தேவனுடைய மரணத்தில் ஊற்றுறது மாத்திரம் இல்லை, இப்படி அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாக இந்த பூமியிலே விடுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை கொடூரமான தண்டனை தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு? ஆண்டவர் நமக்காக அவ்வளோ பெரிய தண்டனையை அவர் பொறுப்பெடுத்து கொண்டார், அதை பெற்றுக்கொண்டார். மத்தேயு 26 36 38 படிங்க. மத்தேயு 26 36 38. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது வியாகுலப்படவும் தொடங்கினார். சார், இப்ப மரணத்தில் ஆத்மாவை ஊற்றினார். இப்ப அடுத்து என்ன செய்தார் பாருங்க. ரத்தத்தின் பெருந்தொழிகள் வேர்வையாக பூமியிலே விழுந்தது. இப்ப அவர் பயங்கர வியாகுலப்படுகிறார். பயங்கரமான வியாகுலம். அவரால் எதையுமே நிவர்த்தி செய்ய முடியாத நிலையில ஒரு வியாகுலத்தின் பாதையில ஆண்டவரை கடந்து போகிற நிலைமைக்கு பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் 33வது வசனம் படிங்க பார்க்கலாம். 14:33 சீக்கிரம் படிங்க. மார்க் 14:33. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் முன்னாடி வியாகுலதான் பட்டார். இப்ப திகிலடையவும் வியாகுலப்படவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். சோதனை எவ்வளவு கொடூரமான தண்டனை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ பெரிய சூழ்நிலை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து நான் ஜெபிப்போமா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சோதரம் பரிசுத்தவான்களை குறித்து, தாவீதை குறித்து, யாக்கோபை குறித்து சோதரம் பல விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த கால வேளையில எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சஞ்சலங்களை கர்த்தர் என்னை விட்டு மாற்றி போடு. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் தாவீது பெற்றிருந்தார். அதே போல மரியாள் சோத்திரம் அன்னால் பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஊற்றி ஜெபித்த வேளையிலே அவர்களுக்கு நீ கொடுத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்நாட்களிலே எங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படி ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள் வைப்பீராக. அண்டர் வசனங்களின் பிடிக்க தாவே எங்களை வழி நடத்தும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். God bless you. Praise God. Praise God. சோதனம் 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 சோதனம்.